சம்பந்தி நான் கட்டி தர்றேன். இல்ல சம்பந்தி, நான் தான் கட்டணும், அதான் முறை. ஐயோ நான் கட்டி தரேன். சம்பந்தி, இதுல சண்டை போட்டுக்கிட்டு இருந்தா பஸ்ஸுக்கு நேரம் ஆயிடும், நீங்க உட்காருங்க. அதுவும் சரி. இருந்தது ஒரே ஒரு பொண்ணு, அவளையும் கட்டி கொடுத்துட்டேன். இனிமே என்ன பண்றதுன்னு தெரியல. சம்பந்தி, இனிமே அவ எங்க பொண்ணு, அவளை பத்தின கவலையை நீங்க மறந்துருங்க. அப்ப இனிமே இங்க வரவே வேணாங்கிறீங்களா? ஐயா இந்த அருக்கு மாய வரோம். நீங்க 2 நாளைக்கு ஒரு தரம் கூட இங்க வரலாம். நாங்க தப்பாவே எடுத்துக்க மாட்டோம். ஒரு நாளைக்கு 2 தடவை வந்தா தப்பா நினைச்சுப்பீங்களோ? வயசான காலத்துல உங்களுக்கு எதுக்கு வீண் சிரமா? பேசாம எங்க வீட்டோட வந்து தங்கிட வேண்டியதானே? வீட்டோட மாப்பிள்ளைனாலே கேவலம், வீட்டோட சம்பந்தினா மகா கேவலம் இல்லையா? அப்போ எங்களை என்னதான் மாமா செய்ய சொல்றீங்க? அது தெரிஞ்சிருந்தா நானே சொல்லிருக்க மாட்டேனா? ஏதோ வெட்டி முடிக்கிற வேலை இருக்கிற மாதிரி இங்க இருந்து மாயவரத்துக்கு போறேன். அங்க போய் இறங்கிற உடனே போர் அடிக்க போகுது. அடுத்த பஸ்ஸை பிடிச்சு திரும்பி வந்துட போறேன். சம்பந்தியம்மா, எதுக்கு ராத்திரி எனக்கு சேர்த்து சமையல் பண்ணிடுங்க. அது இருக்கட்டும், உங்க பொண்ணுங்க அதையும் வர சொல்லுங்க. அதுகிட்டே ஒரு வார்த்தை சொல்லிட்டு போயிடுறேன். கோயிலுக்கு போயிருக்கா சம்பந்தி. காலையில டான்னு 7 மணிக்கு பக்கத்துல இருக்க முருகன் கோயிலுக்கு போனான்னா 9, 9:30க்கு தான் வருவா. நான் இன்னைக்கு ஊருக்கு போற விஷயம் அதுக்கு தெரியுமா தெரியாதா?